நம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக அணுக வேண்டும். ஆனா புத்திசாலியாக இருப்பதற்கு புத்திசாலித்தனம் பற்றி மட்டும் தெரிந்திருந்தால் போதாது. அதன் மறுபக்கமான முட்டாள்தனத்தையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். இத உணர்த்தோ ஒரு சிறு கதை தான் இது. ஒரு அழகிய கிராமத்துல ஒரு அறிஞர் இருந்தாரு. அவர் ஒரு பொருளாதார மேதையாகவும் இருந்தாரு. பல நாட்டு மன்னர்களும் தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை குறித்தும் அதை சீர்படுத்துவது குறித்தும் அவரிடம் ஆலோசனை கேட்பாங்க. அந்த ஊர் தலைவருக்கோ அறிஞரை பார்த்து மிகவும் பொறாமையா இருந்துச்சு. அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும்னு நினைச்சிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஊர் தலைவர் அறிஞர் முன்னால வந்து அவரை பார்த்து, ஐயா அறிஞரே, நீங்க பெரிய அறிஞர்னு உலகமே பாராட்டுது. ஆனா உங்க பையனோ ஒரு அடி முட்டாளாக இருக்கிறானே. தங்கம் வெள்ளி இவற்றுல எது அதிக மதிப்பு வாய்ந்ததுன்னு கேட்டா அவன் வெள்ளின்னு சொல்றான். வெக்கக்கேடு அப்படின்னு கிண்டலாக சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டாரு. அறிஞருக்கோ மிகவும் வருத்தம். தான் பையனை கூப்பிட்டு தங்கம் வெள்ளி இந்த ரெண்டுல எது அதிக மதிப்பு வாய்ந்ததுன்னு கேட்டாரு. பையன் தங்கம்னு சொன்னான். அப்புறம் ஏன் ஊர் தலைவர் கேட்கும்போது வெள்ளின்னு சொன்ன அப்படின்னு கேட்டாரு. அப்பா, அவரு உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட ஒரு நாள் நான் பள்ளிக்கு செல்லும் போது என்னை கூப்பிட்டு, நீ அறிஞரோட மகன்தானே அப்படின்னு கேட்டாரு. நான் அதுக்கு ஆமான்னு சொன்னேன். நீ அறிவாளியா முட்டாளா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் அமைதியா நின்றுட்டு இருந்தேன். ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு கேட்டு உடனே ஒரு கையில தங்க நாணயத்தையும் மறு கையில வெள்ளி நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு, இது ரெண்டுத்துல எது அதிக மதிப்பு வாய்ந்ததோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரு. நான் வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கிட்டேன். அவரும் அவரை சுத்தி இருப்பவங்களும் சிரிச்சு என்னை கிண்டல் செஞ்சாங்க. நான் அந்த நாணயத்தோட பள்ளிக்கு போயிட்டேன். மறுநாளும் அவர் என்னை கூப்பிட்டு இது ரெண்டுத்துல எது அதிக மதிப்பு வாய்ந்ததோ அதை எடுத்துக்க சொன்னாரு. நான் மறுபடியும் வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கிட்டேன். அவருக்கோ ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வருஷமா நடக்குது. தினமும் எனக்கு ஒரு வெள்ளி நாணயமும் கிடைச்சது. நான் தங்கம்னு சொல்லி அன்னைக்கு தங்கத்தை எடுத்திருந்தா அந்த விளையாட்டு அன்னைக்கே நின்று போயிருக்கும். எனக்கும் நாணயமே கிடைச்சிருக்காது. எனவேதான் நான் வெள்ளின்னு சொல்லி வெள்ளி எடுத்தேன். தினமும் எனக்கு ஒரு வெள்ளி நாணயமும் கிடைச்சது. இப்ப சொல்லுங்க, யார் முட்டாள்? அதை கேட்ட அறிஞரோ திகைத்து போய் நின்னாரு. வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம முட்டாளாக வேஷம் போடுறோம். மத்தவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஜெயிச்சதா. ஆனா நாம் தோற்பதில்லை. வேறு கோணத்துல பார்க்கும்போது நாம் வெற்றி பெற்றிருப்போம். எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒருவரை அறிவாளி, முட்டாள் என தீர்மானிப்பது யார்? நான் ஒரு ஞானி என்று நினைக்கும் ஒரு முட்டாள் வெறும் முட்டாள். நான் ஒரு முட்டாள் என்று தெரிந்த முட்டாள் உண்மையில் ஒரு ஞானி. சில நேரங்கள்ல நம் புத்திசாலியாக செயல்படுறோன்ற நினைப்புல செயல்படுவோம். ஆனா இறுதியாதான் தெரியும் நம்ம எவ்வளவு முட்டாள்தனமாக செயல்பட்டிருக்கோன்றது. இந்த உலகத்துல யாரும் முழுமையான புத்திசாலியும் இல்ல, யாரும் முழுமையான முட்டாளும் இல்லை என்பதுதான் உண்மை. என்று நாம் நம் முட்டாள்தனங்களை விழிப்புணர்வோடு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அன்றிலிருந்துதான் நம்மில் ஞானம் துளிர்விட ஆரம்பிக்கும். நாம் அறியாமையை ஏற்றுக்கொண்டு அறிவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்கான ஞானக்கதவு திறக்கும். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்னும் உணரும் தருணத்தில் புத்திசாலியாகிறான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்னும் பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகிறான். இந்த உலகத்துல வெற்றி பெற வேண்டுமானால் நாம் முட்டாள்களை போன்று தோற்றமளிக்க வேண்டும். ஆனால் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லதை கேட்போம், நல்லதை பகிர்வோம்.